வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டாபிக் தான். வாரிசு படத்தை டீகோட் பண்ண போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பொங்கலை முன்னிட்டு வெளியாயிருக்க வாரிசு படத்தை வச்சு ஹிட் அண்ட் டீடைல் பண்ண முடியுமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப அந்த படத்தை எடுத்திருக்கோம் டீகோட் பண்றதுக்காக. ஆனா நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ற மாதிரி உள்ள இல்ல. ஆனா 7 விஷயங்கள் கண்ணில் மாட்டுச்சுங்க. அந்த படத்துல அந்த 7 விஷயங்களை மேற்கொள்ளிட்டு நிறைய முக்கியமான இப்போதைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு பிசினஸ் சார்ந்த ஆசை இருந்தாலும் சரி, உடல் நலனை பாதுகாக்கணும், நாம சேஃபா இருக்கணும், ஆரோக்கியம் சார்ந்து அப்படின்ற ஆசை நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல தகவல்களா அது அமையும். இப்ப கான்டென்ட்டுக்குள்ள போலாம். இந்த படத்துல விஜய் அவர்களை ஒரு தொழில் முனைவோரா காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமா இவர் ஆண்டர்பிரனரா தான் முதல்ல இன்ட்ரோ ஆவாப்ல. அதுக்கப்புறம் தான் அப்பாவோட பஞ்சாயத்து, இதெல்லாம் நீங்க படம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலா இந்த ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்களா, இந்த ஸ்டார்ட் அப்ல வராங்க பாத்தீங்களா, அவங்களே சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வர்றப்ப கையில பணம்ன்றது பெருசா இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா அவங்க கையில இருக்காது. ஆனா ஐடியா அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்டார்ட் அப்புக்கு மூலதனமே இந்த ஐடியாஸ் தான். இன்னோவேட்டிவா புத்தாக்கமா நீங்க யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணி அது மூலமா காசு பார்க்க முடியும், உங்களை நம்பி காசு போட்டவங்களுக்கு காசு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் தான். இது உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் இந்த கால் டாக்ஸி சர்வீஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன். அந்த கம்பெனி எதை ஓன் பண்ணிருக்கு? ஒரே ஒரு ஆப், அவ்வளோதான். அந்த ஆப்பை வச்சிருக்காங்க. வண்டி ஓனர் யாரோ, அதை ஓட்டுறவர் யாரோ, வர்ற கஸ்டமர்ஸ் யாரோ, இந்த ஆப் என்ன பண்ணும், ஜஸ்ட் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி விடும், அவ்வளோதான். ஆனால் யார் அங்கே சம்பளத்தை போடுற இடத்துல இருக்கா? அந்த ஆப்போட டெவலப்பர்ஸ், அந்த ஓனர்ஸ் அவங்க தான். யார் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கா? தனக்குன்னு வண்டி சொந்தமாக இருந்தாலும் அவங்க கை நீட்டிங்க சம்பளத்தை வாங்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? இதுதான் புத்தாக்கமான சிந்தனைன்னு சொல்லியிருந்தேன். இது மாதிரி பிசினஸ் ஐடியாவை கையில் வச்சுக்கிட்டு லாபகரமாக அந்த ஒரு ஐடியாவை மாற்ற முடியுன்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இது மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு பாருங்க, இது உங்களையும், இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, என்கிட்ட ஐடியா பெருசா இல்லப்பா, ஆனா காசு நிறைய இருக்கு, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன், எனக்கு லாபம் வந்தா போதும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே இணைக்கிற ஒரு பாலம் தான் இது போல ஸ்கீம்ஸ் எல்லாம். இந்த ஒரு விஷயம் தான் படத்துல ஸ்டார்ட் அப்பா ஆரம்பத்திலே காமிச்சிருப்பாங்க. காமிச்சது 2-3 ஃப்ரேம் தான், ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை வச்சு உங்களுக்கு நான் சொல்ல முற்படுறது, ஸ்டார்ட் அப் அப்படின்றத யாருமே தயக்கமா பார்க்காதீங்க. நம்ம ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாம தெரியலையே, இது போல யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட் கிடைச்சாங்கன்னா இறங்கி அடிச்சு பாருங்க. இன்கேஸ் அது கிளிக் ஆயிடுச்சுன்னா லைஃப்ல எங்கேயோ போகலாம். ஏன்னா நீங்க லைஃப்ல நல்லா பயங்கரமா கவலை இல்லாம வாழணும், நல்லா பணம் சேரணும் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு கீழே உழைச்சிட்டே இருக்கிறது கஷ்டம் தான். நீங்க மற்றவங்களுக்கு கீழே உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கனவுல ஜெயிக்கிறது கஷ்டம் தான். எப்போ நீங்களா ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ, இது போல ஸ்டார்ட் அப்பா அப்படி உள்ள பண்றீங்களோ, அதனால உங்களுக்கு ரிஸ்க் அதிகம், தலைவலி அதிகம் அப்படின்னாலும் சில வருஷங்கள் தாக்கு பிடிச்சி சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டீங்கன்னா வாழலாம். ஓகே, நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, இதுல உலகத்திலேயே 3வது நாம தான் டாப்ல இருக்கோம். 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் நம்ம இந்தியா தான். இன்னும் சில வருஷங்களுக்குள்ள நாம முதலிடத்துக்கு போற வாய்ப்பு இருக்கிறதாவும் மத்திய அரசு இப்போ ஆழமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 57,000க்கும் மேற்பட்ட சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் உதயமாகி இருக்கு. ஆக்சுவலா இந்த நம்பர்ன்றது 3 மடங்கு அதிகம். ஆனா நான் இங்க எதுக்காக 57,000 மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, சக்சஸ்ஃபுல்லா மேல வந்திருக்கு. ஏன்னா பல பேர் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, என் ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, இதனால நான் பேக் அடிச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒர்க் அவுட் ஆகி நல்லா காசு பார்த்துட்டு இருக்காங்க 57,000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ இதை விட நல்ல ரோல் மாடல் உங்களுக்கு வேணுமா என்ன? சார் ரைட்டு. அடுத்து 2014 2022 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $131 பில்லியன் அளவுக்கு ஃபண்டிங் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதனால நினைக்கிறீங்க? இந்த ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களா இருக்கு பாருங்க, இது எல்லாத்தோட ஒட்டுமொத்தமான ஃபண்டிங் ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. பில்லியன்ல போயிருக்காங்க நம்ம ஆளுங்க. கிட்டத்தட்ட 9,300க்கும் மேற்பட்ட இன்வெஸ்டர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க, ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மலைக்க வைக்கிற தகவலை சொல்லட்டுமா, நம்ம இந்தியாவில் மட்டுமே இந்த கம்பைன்டு வேல்யூ ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த எல்லா ஸ்டார்ட் அப்ஸையும் சேர்த்து அதோட ஒட்டுமொத்த கம்பைன்டு வேல்யூ, அதோட ஒட்டுமொத்தமான மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா $450 பில்லியன். எவ்வளவு தூரம் மேசிவா இருக்கு பாருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், இது இங்கே தெளிவாக தெரியுது. ஆனால் அது எங்கேயோ யூட்டிலைஸ் பண்ணப்படாமல் தப்பு நடந்துகிட்டு இருக்குல்ல, இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் சாபக்கேடு தான் இருந்துகிட்டு இருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் ஹப்பா நம்ம இந்தியா திகழும் நிலை சில ஆண்டுகளுக்குள்ளேயே மலருன்றதான் ஒரு இந்தியனா எனக்குள்ள இருக்க ஆசையா இருந்துகிட்டு இருக்கு. சரி ரைட்டு. நம்ம நாட்டில் ஒரு வினாடிக்கு பார்த்தீங்கன்னா 3 புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்துகிட்டே இருக்கு. இல்லை என்ன ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செகண்டுக்கு 3 வந்தாலும் அதுல சோபிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 11,000 புதிய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிட்டு இருக்கு. 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கம்.
எவ்வளோ பெரிய மேசிவான அச்சீவ்மெண்ட் பாருங்க. அதாவது நமக்கான வேலையை மற்றவங்கிட்ட எதிர்பார்க்கறத விட நாமளே ஒரு ஸ்டார்ட் அப்பாக மாறினா நாம் ஒரு 10 பேர் வேலையை கொடுக்கலாம். ஆனால் முதல்ல ரிஸ்க் எடுக்கணும், தலைவலியை ஃபேஸ் பண்ணணும், பின்னாடி வராமல் இருக்கணும். அவ்வளோதான், முன் வச்ச காலை பின் வைக்காமல் இருக்கணும். இது மாதிரி வேலையை பண்ணி மட்டுமே கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இங்கே வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் வீட்டில் இருந்தபடியே இந்த ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 69% பேர். இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும், இந்த படத்தில் விஜய் அவர்களை ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு ஸ்டார்ட் அப்ல ஈடுபாடு இருக்கிறவரா அந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு தெரியல. ஆனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த கேரக்டரை ஸ்ட்ரென்த்தனாக மாற்றினதே இந்த டேட்டாஸ் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ரைட்டு. ரெண்டாவது விஷயம், விஜய் அவர்களை அவரோட அப்பா ராஜேந்திரன் இருக்கார்ல, அதான் சரத்குமார் அவர்கள், அவருக்கு பிடிக்காது. ஏன்னா பிஸ்னஸை பார்த்துக்கொண்ட மாதிரி சொல்லுவாப்புல, இவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் முறைச்சிப்பாங்க, அதுக்கப்புறம் தள்ளி போயிடுவாங்க. இதுக்கு மத்தியில் சரத்குமார் அவர்களோட பிரதான போட்டியாளர் பிரகாஷ் ராஜ் இருக்கார்ல, படத்தில் பேஸ் பண்ணி சொல்கிறேன், அவரை ப்ராப்ளமாக பேசி நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்லாம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ராஜேந்திரனா இருக்கார்ல சரத்குமார் அவர்கள், அவர் சம்பந்தமான பாசிட்டிவ் செய்திகள்லாம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். அவர் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாப்புல சரத்குமார். அப்போ அந்த டைமில் அதே பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவரோட நியூஸ் ஒன்று வந்திருக்கோங்க, விஜய் அவர்களோட நியூஸ், அதாவது விஜய் ராஜேந்திரன் ஓகேவா, இவரோட நியூஸ் ஒன்று வந்திருக்கும், மேப் மை ஃபுட். இது ஆக்சுவலாக இவரோட புத்தாக்க சிந்தனை. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டார்ட் அப்பில் ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு, இந்த படத்தில் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மேப் மை ஃபுட்னு ஒரு ஐடியா கொண்டு வந்திருப்பாப்ல. அதாவது இப்போ ரயிலில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தேவையான ஃபுட்டை நமக்கு எங்கே கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டேஷனில் சுட சுட நம்மளுக்கு வந்து கிடைக்குமா. அதாவது இந்த ஃபுட் டெலிவரி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை தேடிட்டே இருப்பீங்க, ஆனால் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அவன் ஆஃபரில் கம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை போட்டு வச்சிருப்பான், நாம கடைசியில் அதை தான் கிளிக் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி தலைவலியாக அதில் கிடையாது. நீங்கள் விரும்புகிற உணவை சுட சுட சாப்பிடலான்ற மாதிரி தான், அதுவும் ட்ரெயினில் போகும்போது கூட உங்களுக்கு கிடைக்கும், ஸ்டேஷனில் கிடைக்குன்ற மாதிரி இந்த ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருப்பாப்ல. இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல பேர் முந்தி அடிச்சுட்டு வருவாங்க. கோடி கணக்கில் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் இவரை பற்றி நியூஸ் அந்த பேப்பரில் வரது காரணமாக அமைஞ்சிருக்கும். மேப் மை ஃபுட் இஸ் எ யூனிகான் நவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூனிகான் இந்த வார்த்தை புதுசாக இருந்திருக்கும். அந்த படத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒன்று தோணி இருக்கும். என்ன அப்படின்னா 105 இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான் யூனிகான்ன்ற கிளப்பில் இருக்குது. ஓகேவா, 105 ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான். எப்படிப்பா அவ்வளோ சொன்னியப்பா, முதல்ல ஆயிரக்கணக்கில் இருக்குன்ட்டு, ஆனால் வெறும் 105 மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி புரியலன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்கள், கிட்டத்தட்ட $1 பில்லியன் வேர்த்தா உங்கள் ஸ்டார்ட் அப் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட யூனிகான் கிளப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர முடியும். ஆக்சுவலாக இந்த லிஸ்டட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பட்டியலிட்டுன்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் சார்ந்து. இது போல் நீங்கள் செஞ்சு இருந்தாலும் கூட உங்களோட ஸ்டார்ட் அப் வேல்யூ $1 பில்லியன் இருக்கணும். அதே சேர்த்துல கணக்காமிச்சு $1 பில்லியன் வந்துச்சு பார்த்தா இதெல்லாம் யூனிகான் கிளப்பில் சேருங்கன்னா சொல்ல முடியாது. இதில் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களோட வேல்யூ மட்டுமே இந்த அளவுக்காக இருக்கணும். இப்போ புரியுதா, அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரியாலிட்டியான விஷயம் இருக்குது. அடுத்து நம்ம டீகோட் பண்ண போகிறது ஒரு முக்கியமான விஷயங்க. ஆக்சுவலாக அந்த கேன்சர்ஸில் எவ்வளோ விதங்கள் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு கொடூரமான விதமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது தான் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணைய புற்றுநோய்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த படத்தில் சரத்குமார் அவர்களுக்கு அந்த நோய் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவரோட பையன் விஜய் அவர்கள் அப்பாவுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் அப்படியே ட்ராவலாக போயிட்டு இருக்கும். படத்தில் சரத்குமார் கேரக்டரை என்னதான் பெரிய பணக்காரராக காமிச்சிருந்தாலும் இந்த கேன்சரை பற்றி டாக்டர் சொன்னதுமே அவர் ஆடி போவார். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பெருசாக கிடையாதுங்க. மற்ற கேன்சர்ஸ் வந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிக்க முடியும், ஆனால் இது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதில் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார்ல, ஆப்பிளோட பிதாமகன், அவர் எப்படி இறந்தார்னு நினைக்கிறீங்க? இதே பேன்க்ரியாட்டிக் கேன்சர் ஏற்பட்டு தான். இதோட தாக்கம் தாங்க முடியாமல் தான் அந்த மனுஷனும் இறந்தார். ஆப்பிளோட பிதாமகனுக்கு அந்த நிலைமை, அவர்கிட்ட இல்லாத காசா, ஆனால் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, என்ன பண்ண முடியும்? அப்பேற்பட்ட மனுஷனை மட்டும் இல்லை, உலகத்தோட பல பிரபலங்களை காவு வாங்கினது தான் இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்றது. இந்த வகையான கேன்சரை பற்றி சொல்லணும்னா, நம்ம கணையம் இருக்குல்லங்க, அங்கே அப்நார்மல் செல்ஸ் அதிகமாக வளர ஆரம்பிக்கும், அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும், கட்டுப்படுத்தவே முடியாது. இருக்கிற கேன்சர்ஸ்லேயே லோவஸ்ட் சர்வைவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு தான். மற்ற கேன்சர்ஸ் வந்தால் கூட உங்களால் ஓரளவுக்கு சர்வை பண்ண முடியும், ஆனால் இது வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். அந்த படத்துலேயே சொல்லுவாங்களேங்க, மாத கணக்கு மட்டும் தான் உயிரோடு இருக்க முடியுன்ற மாதிரி. லிட்டரலாக உண்மைதான் அது. இந்த விஷயத்தை ரீசர்ச் பண்ணி தான் டைலாக போட்டிருக்காங்க படத்தில். 5 வருடங்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3% இருந்து 6% தான். மிச்சம் இருக்கிற அந்த பெரும்பான்மையை, அறுதி பெரும்பான்மையான அந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் உயிரிழந்துருவாங்க. 5 வருடங்கள் அப்படின்றது ரொம்ப பெருசு. மற்றவங்களாம் ரொம்ப ஷார்ட் டேர்மில் கூட உயிரோடு இருக்க முடியும். 80% பேர் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள்ல இருந்து 6 மாதங்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அதோட இந்த ஸ்டேஜ் லெவல் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 4 மாறலாம் அப்படி போயிடுச்சுன்னா. இந்த படத்தில் கூட ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவாப்ல சரத்குமார் அவர்கள் கிட்ட. அப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குன்னு கேட்குறப்ப 8 மாதம்ன்றவன் டாக்டர் கேரக்டர் சொல்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதையே ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்றது இந்த விஷயம் மூலமாக தெளிவாக தெரியுது. கடந்த 40 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
மற்ற வகையான கேன்சர்ஸ் இருக்கு பாருங்க, இதனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸோட சர்வைவல் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அந்த குறிப்பிட்ட கேன்சர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷமா உயிரோடு இருந்தவங்க அதுக்கப்புறம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருந்திருக்காங்க. ஆனால் இதில் மாறாத ஒரே ஒரு வகை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் தான். இதுதான் இப்போ வரைக்கும் சர்வைவலை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. இது ஒருத்தவனை பாதிச்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அதோட தாக்கத்தை கருதி அதிகபட்சம் 5 ஆண்டுகளுக்குள்ள மட்டும் தான் உயிரோடு இருக்கின்ற மாதிரி முத்திரையை குத்திடுவாங்க. ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்படல, இந்த நிலமை சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க. 12th மோஸ்ட் காமன் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் தான். 7th மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேன்சர் டெத்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 2012 கிட்டத்தட்ட 3,38,000 பேர் நியூ கேசஸாக பதிவானாங்க. இத்தனை பேருக்கு புதுசாக இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்க விஷயம் தெரிய வந்துச்சு. வருஷத்துக்கு இத்தனை பேருங்க உலகம் முழுக்கவே. வளர்ந்த நாடுகளில் தான் அதிகமான பாதிப்பு. குறிப்பாக அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோசமாக இருக்கவங்க. அண்ட் இதை விட கொடுமை என்னன்னா, நம்ம இந்தியாலையும் இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சரால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை இருக்குல்ல, இது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆப்பிரிக்கா கூட இதுக்கு விதிவிலை கிடையாது. சரிப்பா, இதை பற்றி சொல்லிட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பெரிய தலைவலியாக அடுத்து இதாங்க. ஏன்னா இந்த கணையத்தில் கட்டி வருதுல்ல, அது கணையத்தோட எந்த பகுதியில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அறிகுறிகள் மாறுபடுமா. இந்த கணையத்தோட டாப்பாக இருக்கட்டும், பாட்டமாக இருக்கட்டும், சைடாக இருக்கட்டும், அங்கே வரதுக்கு ஏற்ற மாதிரி தான் சிம்டம்ஸ் ஃபுல்லாக. 70% பேருக்கு பொதுவான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடி வயிற்று பகுதி இருக்குல்ல, அங்கே வலி ஏற்படுமா. ஆண் பெண் இப்படி பேதம் இல்லாமல் இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் தாக்கும். ஒரு சில நோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேக குணாதிசயம் இருக்கும். இந்த ஜெண்டர் பேஸ்டில் அது அதிகமாகிறதோ கம்மியாகிறதோ இருக்கும். ஆண்களுக்கு ஒரு சில நோய்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பேங்க்ரியாட்டிக்கில் சமத்துவம், ஆண் பெண் 2 தரப்பும் பார்த்தீங்கன்னா பேதம் இல்லாமல் தாக்குமா. கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ டைரக்டர் வம்சி அவர்கள் இதுக்காக தான் சரத்குமார் அவர்கள் கேரக்டருக்கு இந்த கேன்சர் வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காரான்னு தெரியலங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அப்பாக்காக பையன் இதில் திருந்தி வராரு அப்படின்னா சாலிடான ரீசன் இருக்கணும். பார்த்தீங்களா, இதுக்காக வச்சாரான்னு தெரியல. ஸோ ரைட்டு. இந்த படத்தில் விஜய் அவர்கள் ஒரு வசனம் பேசியிருப்பாரு, திரும்பவும் மத்திய அரசை சீன்றாரோ அப்படின்ற ஐயன் நம்மளுக்கு இடற மாதிரி தான் அந்த ஒரு வசனம் இருந்திருக்கும். போகிற போகில் அடிச்சிருப்பாப்ல, ஆனால் இதை வச்சு செஞ்ச மாதிரியே இருக்கும். எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் இது. என்ன சொல்லியிருப்பாப்ல, இந்த ராஷ்மிகா மந்தனாவை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்ப்பாரு. அப்போ அந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு சொல்லிட்டு யோகி பாபு கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாருங்க, இந்த அழகு கார்டும் அந்த ஆதார் கார்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டில் நம்ம முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மனுஷன் அதை மனசில் வச்சு தான் சொல்லியிருக்காருன்னு வெளிப்படையாக தெரியுது. ஏற்கனவே மத்திய அரசுக்கும் நம்ம ஆளுக்கு எந்த அளவுக்கு பஞ்சாயத்துலாம் போச்சுன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய லிஸ்ட்டு தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனம் ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவிலேயே டாப், ஓகேவா. உண்மையிலே நம்ம எது இந்த கம்பெனிலாம் டாப்பில் இருக்குது அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மக்களே. அதாவது நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், இந்த சந்தை மூலதனம்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது ரிலையன்ஸ். இதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இந்த 100 நிறுவனங்கள் என்னென்னதையும் முழுசாக பார்த்துட்டு வாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், ICICI பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், பாரதி ஏர்டெல், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ், ITC, அதானி டோட்டல் கேஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், லார்சன் அண்ட் டியூப்ரோ, அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன், HCL டெக்னாலஜிஸ், ஆக்சிஸ் பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், மாருதி சுசுகி இந்தியா, டி மார்ட், சன் பார்மசூட்டிக்கல், விப்ரோ, பஜாஜ் ஃபின்சர்வ், டைட்டன் கம்பெனி, அல்ட்ராடெக் சிமெண்ட், நெஸ்லே இந்தியா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், JSW ஸ்டீல், அதானி போர்ட்ஸ் அண்ட் ஜீஸ், மஹிந்திரா அண்ட் Mahindra, NTPC Limited, Tata Motors, Power Grid Corporation of India, Hindustan Zinc, Tata Steel, Coal India, SBI Life Insurance, HDFC Life, Pidilite, Vedanta, Indian Oil, Grasim Industries, Adani Power, Hindalco Industries, Siemens India, Britannia Industries, Ambuja Cements, Bajaj Auto, IndusInd Bank, Tech Mahindra, Dauber, Bank of Baroda, Godrej, DLF, Divi's Laboratories, Lawson and Tubro, Infotech, Shree Cement, Asia Motors, Cipla, Hindustan Aeronautics, Interglobe Aviation, Bharat Petroleum, Varun Beverages, Adani Wilmar, SBI Card, Havels India, Dr. Reddy's, Bharat Electronics, Tata Consumer Products, ICICI ProLife, Tata Power, Bajaj Holdings and Investment, SRF Limited, Marico, Gale, Apollo Hospitals, Jindal Steel and Power, Punjab National Bank, ABB India, ICICI Lombard, United Spirits, IDBI Bank, Cholamandalam Investment and Finance, Canara Bank, Yes Bank, Mindtree, Indian Overseas Bank, Hero Motocorp, Berger Paints, UPL, Union Bank of India, Torrent Pharmaceuticals, Samvardhana Motherson, Shriram Transport Finance, Tube Investments of India, Indian Railway Catering and Tourism and Bosch India. ஒரு சில படங்கள், இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காட்சி வர படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆரம்பத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது மட்டும் தான் இருக்கும். ரோட்டில் அப்படி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் அதே கார் தான் போயிட்டு இருக்கும். வில்லன் வர காராக இருந்தாலும் அதுவாக தான் இருக்கும். ஹீரோ வர காராக இருந்தால் நடுவில் அது மறைச்சு அப்படியே கொண்டு வருவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பட்ஜெட் அதிகம், எத்தனை கார் நீங்கள் வாடகை எடுப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் தில்ராஜ் அவர்கள் பயங்கரமாக செலவு பண்ணிட்டு நல்லா தெரியுதுங்க. ஏன்னா ஹெலிகாப்டர்ஸ் வந்து இறங்குறதா இருக்கட்டும், அதுலேயே வேரியேஷன்ஸ் காட்டுறாப்புல. ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸில் வேரியேஷன் காட்டுறாப்புல. அங்கங்கே ரேஞ்ச் ரோவரையும் பார்க்க முடியும், அதுலேயே வேரியேஷன்ஸ் நல்லா செலவு பண்ணியிருக்காரு. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் விஜய் அவர்கள்
இந்த பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருங்க. அதுலேருந்து இறங்கி வந்து கம்பெனியில் பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த ஷாட்லாம் பார்க்குறதுக்கு. தேட்டரில் அந்த சீனுங்களாம் அப்படி அப்ளாஸ் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சீன், அவ்வளோ ஸ்டைலாக வேறு இருந்தார் மனுஷன் அதில் பார்க்குறதுக்கு. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. யூனிக்னஸ் மற்ற கார்களோடு கம்பேர் பண்ணுறப்ப எதுக்கு இருக்குது? ரோல்ஸ் ராய்ஸ் எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான கார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இப்போ நான் தொகுப்பை காட்டுறேன், அந்த தொகுப்பை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஏப்பா இந்த கார் அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கலாம்ப்பா, அவ்வளோ ஓத்துன்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள்லாம் அடையாளமாக இருக்குன்னு சொன்ன பாருங்க, ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்ற ஒரு சின்ன சிலை மாதிரியான அமைப்பு. இதை பற்றி தான் இது. ஆக்சுவலாக ஒரு பெண் செமி சர்க்கிளில் லைட்டாக குனிஞ்ச மாதிரியும் 2 கைகளை பின்னோக்கி தூக்கி இருக்க மாதிரியும் அந்த 2 கைகளும் நமக்கு பார்க்கறதுக்கு சிறகுகள் மாதிரியும் தெரியும். இப்படி தான் அந்த குறிப்பிட்ட ஷேப் இருக்கும். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ரோல்ஸ் ராய்ஸ் தரப்புலன்னு சொல்கிறது? அதாவது சாலையில் எல்லையற்று பறக்கணும் இதில் பயணிக்கிறவங்க, இதை தான்ப்பா இந்த ஒரு குறியீடு மூலமாக நாங்கள் சொல்ல வரோம்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது ஆக்சுவலாக ஸ்டேபிளாக அப்படியே நிற்காது. இந்த குறிப்பிட்ட ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி இந்த ஷேப்பை நீங்கள் தொட போகிறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த காருக்குள்ளே போயிடும். பேனட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த கார் விபத்தில் சிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கூட இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி உள்ள தன்னைத்தானே இழுத்துக்கும். ஏன்னா கார் டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, ஆனால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி ஷேப் இருக்குல்ல, இது டேமேஜ் ஆகக்கூடாது. அடையாளம் ஒரு மிகப்பெரிய பிராண்டோட அடையாளமாக திகழ்ந்துட்டு இருக்கிறது சேதமாயிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. இது மட்டும் காரணம் இல்லைங்க, இதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இதை செய்கிறதுக்குன்னு லட்சக்கணக்கில் அவங்க செலவு பண்ணுறாங்க. புரியுதா? ஒரு நிறுவனம் நல்லா சோபிச்சு மேலே போகுது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ப்ரொமோஷன் வேறு லெவலில் இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 விஷயத்தையும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கு. எதை வச்சு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த சக்கரம் தெரியுதுல, ரோல்ஸ் ராய்ஸ் காரோட சக்கரம், அதுக்கு மையத்தில் RR அப்படின்னு 2 எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது ஒன்றும் இல்லை, ரோல்ஸ் ராய்ஸ் அந்த 2 வார்த்தைகளோட முதல் எழுத்துக்கள் இருக்குல்ல, அதோட பிணைப்பு தான் RR எம்பளமாக போட்டிருப்பாங்க. இந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சரி, சக்கரங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றினாலும் சரி, நீங்கள் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த சக்கரத்தோட மையத்தில் இருக்க RR எழுத்துக்கள் தலைகீழாகவும் தெரியாது, கோணலாகவும் தெரியாது, ஸ்ட்ரைட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. புரியுதா எந்தளவு யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு? எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இது உங்களால் பார்க்க முடியும். அதான் ஸ்பெஷாலிட்டியே. அவங்களோட பிராண்டிங்கை இதை விட பெஸ்ட்டாக பண்ண முடியாதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், ரோல்ஸ் ராய்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ காரை ஒருத்தர் ஓடிட்டே போயிட்டு இருக்காருன்னா அவரையே அறியாமல் ஏதாவது ஒரு டோர் திறந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்படி நடக்கிறதால விபத்துக்கள் ஏற்படுற ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒன்று. உங்கள் காருக்கு பெருசாக சேதம் ஏற்படலைனாலும் இந்த டோரை அடித்து யாராவது கீழே விழுந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் அந்த டிசைனை மேக் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடும். வேறு லெவலில் இது ஒன்றும் இல்லை, டிரைவர் உஷாராயிடுவாங்க. ஓகே, ஏதோ டோர் ஒன்று ஓப்பனில் இருக்குது, நம்ம காரை நிறுத்திட்டு என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இவ்வளோ தாங்க. மற்ற நிறுவன கார்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிஷினரி பேஸில் தான் உருவாக்கியிருக்கும். அதாவது அதிகப்படியான இயந்திரங்கள் அந்த காரை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது அப்படியே உல்டாவாக தான் ரோல்ஸ் ராய்ஸ் உள்ள நடக்கும். என்ன தெரியுமா? 5% வேலைகள் மட்டும்தான் மிஷின் செய்யும். பேலன்ஸ் இருக்க 95% வேலைப்பாடுகளை முழுக்க முழுக்க மனுஷன் தான் செய்வான். மிஷின் பெருசாக உள்ள இன்வால்வ் ஆகாது. நம்ம ஊர்லலாம் சொல்லுவோமே, கைவினை பொருட்கள் முழுக்க முழுக்க கையால் செஞ்சு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. அதில் முழுக்க முழுக்கன்ற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு ஒரு 95% பெரும்பான்மைக்கு மேலே அறுதி பெரும்பான்மையான மனுஷங்க இருந்து ஒரு கார் ப்ராடக்டை வெளியே கொண்டு வராங்கன்னா உலகத்திலேயே அது ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும்தான். ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஒட்டுமொத்த அழகம் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதோட முகப்பில் இருக்கு பாருங்க, ஒரு கிரில்லு. இதுதாங்க. இந்த கிரில்லை கரெக்டாக பொறுத்துறதுக்காக மட்டும் எவ்வளோ நேரங்கள் தேவைப்படும் தெரியுமா? 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் தேவைப்படும். அந்தளவு கரெக்டாக ஃபிட் பண்ணணும். உள்ளே இருக்க எந்த ஒரு பார்ட்டும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பிசுறு இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு நாள் தேவைப்படும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த கிரில் செட்டை பாலிஷ் போடுறதுக்காக 5 மணி நேரம் வரைக்கும் ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் இந்த வேலையில் செஞ்சால் மட்டும் இவ்வளோ நேரங்கள் இழுக்குமே தவிர எல்லாருமே ஒரே நேரத்தில் சேர்ந்து ஒரு 4-5 பேர் செஞ்சாங்கன்னா வேலை பட்டு முடிஞ்சு அவ்வளோதாங்க வித்தியாசம். இதுக்கு இத்தனை பேரோட உழைப்பின் காரணமாக தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸில் முன்னாடி இருக்க கிரில் எப்போவுமே பல தெரியுது நமக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் காரோட அடுத்த பிரம்மாண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் தாங்க. இந்த பெயிண்ட் அடிப்பாங்க காருக்கு மேலே, வெளிப்புறம் சொல்கிறேன், அந்த பெயிண்ட் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது கிளாசிக் லுக்கு கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸ்டைலு. அதுதான் ரெண்டுமே பின்னி படைஞ்சிருக்கா ரோல்ஸ் ராய்ஸ் மிகப்பெரிய விஷயமே. 45 கிலோ பெயிண்ட்டுங்க. ஒரு காருக்கு வெளிப்புறத்தில் அடித்து முடிக்க மட்டுமே 45 கிலோ பெயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. எத்தனை நாளுக்கு நினைக்கிறீங்க? 10 நாட்கள் வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிற ப்ராசஸ் மட்டுமே போய்கிட்டு இருக்கும். அதுவும் 22 படிநிலைகள், அதாவது ஆங்கிலத்தில் 22 ஸ்டெப்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த படிநிலைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. 22ஆம் 5 லேயராக அடிக்கிறாங்க. நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் பார்க்குறது ஒரு லேயர் பெயிண்ட் கிடையாதுங்க, 5 லேயர் ஒவ்வொரு காருக்கும். நான் முதல் வருஷம் சொன்னேன் பார்த்தீங்களா, மனுஷங்களை பெருசாக நம்பி மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸ் நிர்வாகம் இருக்கும், இயந்திரங்களை நம்பாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் விதிவிலக்க அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலையில் 80% மனுஷங்களும் 20% இயந்திரங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்.
ஆனால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, பெயிண்ட் அடிக்கிற வேலையில் மட்டும்தான். ரோல்ஸ் ராய்ஸ் காரோட வெளிப்புறத்துக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய மவுசு கிடச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க நிர்வாகிகள் என்ன யோசிக்கிறாங்க, வெளிப்புறத்துக்கு மட்டும் மவுசு கிடச்சா என்ன பெரிய விஷயம், நம்ம காரோட உட்புறம் இருக்குல்ல அதுக்கும் இதோட மவுசு கிடைக்கணும், அப்படி கிடைச்சா மட்டும்தான் நாம் ஜெயிச்சதுக்கு சமம்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க ரோல்ஸ் ராய்ஸோட உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா உட்புறங்கள், இது எல்லாத்துலையும் கை வச்சு மேலதிக வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காண்டினேவியன் எருது இருக்குல்ல, இந்த எருதோட தோலை அவங்க உட்புற அழகுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும், ஒரு காரை உருவாக்குறதுக்கு எருதுகளை அடித்து சாவடிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி தான். கொஞ்சம் கோவப்படாதீங்க, ஒன்றும் இல்லைங்க. இறைச்சிக்காக எருதுகள் அனுப்பப்படும் பார்த்தீங்களா, அதோட தோள்களை மட்டும்தான் இவங்க எடுக்கிறாங்களே தவிர, இவங்களா வாலண்டியராக போயிட்டு எங்கள் கார் தயாரிப்புக்காக இந்த எருதோட தோல் வேணும், இதை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க. அது இப்போ வரைக்கும் அங்கே இல்லீகலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? ஸோ ஸ்காண்டினேவியன் எருதுகளை அவங்க இறைச்சிக்காக போகிறப்ப மட்டும்தான் அதோட தோலை பயன்படுத்திக்கிறாங்களாம். இது ஏதோ 10 தோல் துண்டு 20 தோல் துண்டு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. 450 தோல் துண்டுகள் உட்புறத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த காரில். அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த காரோட ரூஃபில் பார்த்துருக்கீங்கன்னா உட்புறத்தில் அப்படியே ஸ்டார்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஃபைபர் வேலைப்பாடுங்க. அதாவது ஸ்பேஸுக்கு கீழே நீங்கள் பயணிக்கிற அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபைபர் ஸ்டார்ஸ் விஷயத்தை உட்புறத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் சாதாரண வேலை இல்லைங்க. இந்த ஃபைபர் வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 12 மணி நேரம் தேவைப்படுமா அந்த எம்ப்ளாய்க்கு. இப்போ நான் சொன்ன பாருங்க, உட்புறம் சார்ந்து இவ்வளோ வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த எருது தோலை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அழகு உள்ள ஏற்றுறதா இருக்கட்டும், இந்த ஃபைபர் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து 17 நாட்கள் வரைக்கும் ஊழியர்கள் ஒர்க் பண்ணுவாங்களாம். ரோல்ஸ் ராய்ஸில் இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது 5 மாடல் கார் தான். அதில் 2 மாடலை பற்றி நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லியே ஆகணும். இந்த ரோல்ஸ் ராய்ஸோட கோஸ்ட் ரக கார் இருக்குல்லங்க மாடலில், இதை முழுமையாக உருவாக்கி முடிக்கிறதுக்கு 30 நாட்களில் இருந்து 60 நாட்கள் வரைக்கும் தேவைப்படுமா. அடுத்ததா ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ரக கார் இருக்குல்ல, இதை உருவாக்கி முடிக்கிறதுக்கு 45 நாட்களுக்கு மேலே தேவைப்படுமாங்க. நான் சொன்னது டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், குறைவு தான். ஒரு சில ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள்லேயே கஸ்டமைஸ் பண்ணி நிறைய புது பீஸாக வெளியே ஆர்டர் கேட்பாங்களே, இது போல் கார்களை உருவாக்கி தர்றதுக்கு ஒரு சில நேரங்களில் 1 வருஷம் கூட தேவைப்படுமா. எந்த அளவு மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்காக தான் ரோல்ஸ் ராய்ஸுக்கு இவ்வளோ வேலை வச்சு விற்கிறாங்க. அப்படி என்னதான்பா வேலை ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு? எந்த கேள்வி அடுத்து உங்கள் மனசில் வருதுல, அதுக்கான பதிலை இப்போ பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் 5 மாடல் கார் பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்டு இருக்கலாம் ரோல்ஸ் ராய்ஸ் சார்ந்து. அந்த 5 கார்களோட விலை என்னென்ன அப்படின்றத மக்கள் நீங்களே பாருங்க, ஆதங்கப்படாமல் பாருங்க. என்னடா கோடிகளை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்ற ஆதங்க தான். ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் இதோட விலை 9 கோடி ரூபாயில் ஆரம்பித்து 11 கோடி ரூபாய் வரைக்கும் போகுது. ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் இதோட விலை 7 கோடி ரூபாயில் ஆரம்பிச்சு 8 கோடி ரூபாய் வரைக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் கர்லினன் இதோட விலை 7 கோடி ரூபாய். ரோல்ஸ் ராய்ஸ் ரைத் இதோட விலை 6 கோடியே 22 லட்சம் ரூபாயில் ஆரம்பிச்சு 7 கோடியே 21 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. ரோல்ஸ் ராய்ஸ் டான் இந்த காரோட விலை 7 கோடியே 30 லட்சத்தில் ஆரம்பிச்சு 7 கோடி 85 லட்சம் வரைக்கும் போகுது. என்னப்பா இது கோடியாக கொடுத்து வாங்குறாங்க. இதனால தான் நடிகர் விஜய், தனுஷ் இவங்க கூட சமீபத்தில் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் விவகாரத்தில். இப்போதான்பா புரியுது அப்படின்னு இப்போ நீங்கள் தெளிவடைஞ்சிருப்பீங்க. இதுதாங்க எங்களுக்கு வேணும், உங்களோட தெளிவு தான் எங்களோட வெற்றி. அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும், சரிப்பா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த காரை அவ்வளோ பேர் வாங்குவானா என்ன, அந்த கேள்வி தான் உங்கள் மனசில் வரும். ஆக்சுவலாக இதுலேயும் ரோல்ஸ் ராய்ஸ் பக்கம் தாங்க அதிர்ஷ்டம் நிற்குதுன்னு சொல்லலாம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பெருசாக நிறைய பேர் வாங்கலை. ஏன்னா பணக்காரர்கள் எண்ணிக்கை அப்போ குறைவு, இப்போ அதிகம். கடந்த 2005 வருஷம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வெறும் 796 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் மட்டும் தான் விற்பனையாகி இருந்துச்சு. அதுவே 2016 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4011 ரோல்ஸ் ராய்ஸ் கார் விற்பனை அமோகமாக இருந்துச்சுங்க. அதாவது முன்னிருந்த விற்பனையை காட்டிலும் 10 மடங்கு இந்த விற்பனை அதிகம். இதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 வருஷம் 4107 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் விற்பனையாகி இருக்கு. அதாவது வருஷங்கள் உருண்டோட அந்த காரோட ரேட் மேலே போய்கிட்டே இருக்கு. அதே நேரம் விற்பனையும் மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சிமிலாரிட்டி கிடைக்கும். செல்ஃபோன் உலகத்தில் ராஜாவாக இருக்கிறது இந்த ஆப்பிள் ஐஃபோன் தான். அதோட ரேட் அதிகமாக இருந்தாலும் சேல்ஸும் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் கார் உலகத்தில் இந்த ரோல்ஸ் ராய்ஸ்க்கும் ஒரு பக்கம் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் சேல்ஸும் அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விலைப்பட்டியலை காமிச்சிருந்தேன், ரோல்ஸ் ராய்ஸோட எந்த மாடல் காருக்கு எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டே பல பேரும் வாயிலே வயிற்றுல அடிச்சிருப்பீங்க, என்னடா இவ்வளோ கொடுத்து வாங்குறாங்கன்னு. இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு எத்தனை பேர் ஐயோ அப்படின்ற வார்த்தையை சொல்ல போகிறீங்க தெரியல. ரோல்ஸ் ராய்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குல்லங்க, அதில் இப்போ புது வரவாக எல்லாராலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு இருக்க ஒரு மாடல் தான் போட் டெயில் அப்படின்ற ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு மாடலுங்க. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 202 கோடி ரூபாய். நடிச்சு பார்க்க முடியுதா? இதுக்கு முன்னாடி இந்த கல்ஃப் கண்ட்ரி சைட்லலாம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை முழுக்க தங்கத்தில் வச்சுருந்தாங்க. அதோட மதிப்பே பார்த்தீங்கன்னா 170 கோடி ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த போட்டேல் காரோட விலை முந்தைய ரோல்ஸ் ராய்ஸ் கார்களுக்கு இருந்த அதிக விலை சாதனையை முறியடிச்சதுன்னு சொல்லலாம். 202 கோடி யாரு கொடுத்து வாங்குவான்? இப்படி தான் நாம் நினைப்போம். ஆனால் இதை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பெரிய பணக்காரங்க இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. கடந்த 2016 வருஷம்
ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தரப்புல இருந்து ஒரு கான்செப்ட் கார் ஒன்று வெளியிடப்படுச்சுங்க. அந்த காரோட பேர் ரோல்ஸ் ராய்ஸ் 103EX அப்படின்ற கான்செப்ட் கார் தான். வேற லெவலுங்க காரு. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இந்த கார் புழக்கத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. என்ன ஸ்டைலான காருங்க இது. இது போல கார்கள் ஒன்று பார்த்தா தான் இந்த கார் வாங்குற ஆசையே இல்லாமல் ஒரு சிலர் இருப்பாங்களா நல்லவங்க, அவங்களுக்கு கூட கார் வாங்குற ஆசை வந்துடும் போல இருக்கு. அப்படிதான் இந்த கான்செப்ட் காரை முழுக்க வடிவமைச்சிருந்தாங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிர்வாகம். சமீபத்தில் வந்த படங்கள்ல இந்த தந்தை மகன் உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா டான். அந்த படம் பார்த்து சில பேர் கண்ணீர் கூட வடிச்சிருக்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அந்த அளவுக்கு அப்படி நெஞ்ச உருக்குற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாங்க. தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிளாரிட்டியாக சொல்லியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் படத்தில் அருமையாகவே இருக்கும். நல்லா ஒர்க் அவுட்டாக ஆயிருந்துச்சு இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் மட்டும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தொகுப்பு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உலகளாவிய அறிஞர்கள் இருப்பாங்களே, நிறைய பேர் ஷேக்ஸ்பியர் முதற்கொண்டு எடுத்துக்கோங்களேன். நிறைய அறிஞர்கள் தந்தை மகன் உறவை பற்றி பல விஷயங்களை பொன்மொழிகளை இட்டுட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட அறிஞர்களோட பொன்மொழிகளை முழுசா நீங்க இப்ப பாருங்க. உங்களுக்கே உங்களோட அப்பா மேல மரியாதை இன்னும் கூட ஆரம்பிக்கும். வீட்டு கூரையை யாரும் அண்ணாந்து பார்ப்பதில்லை, கூரை இல்லாமல் வீடில்லை, அந்த கூரைதான் அப்பா. ஒருவருக்கு மரியாதை செய்ய விரும்பினால் முதலில் உன் தந்தைக்கு செய். மகனுக்கு தந்தை எதையாவது அன்போடு தரும்போது இருவரும் சிரிக்கிறார்கள். மகன் திருப்பி செலுத்தும் போது இருவரும் அழுகிறார்கள். தெய்வத்திற்கு தகப்பன் என்பதை விட புனிதமான வேறு பெயர் இருக்க முடியாது. யாரு வேண்டுமானாலும் தந்தையாக இருக்கலாம், ஆனால் அன்பிற்குரிய அப்பாவாக திகழ்வது தனி கலை. தன் தந்தை சொன்னது சரிதான் என்று ஒரு மகன் உணரும்போது அவன் சொல்வது தவறு என்று உணரும் வயதில் பிள்ளை அவனுக்கு இருக்கிறான். நல்ல அப்பாக்கள் பாடப்படாத, போற்றப்படாத, கவனம் பெறாத சமூகத்தின் விலைமதிப்பில்லா சொத்துக்கள். தந்தைகளை மரணம் நம்மிடம் இருந்து பிரிக்கலாம், ஆனால் நம் நினைவுகளில் நிரம்பி அழியாத ஹீரோக்கள் அவர்களே. 100 பள்ளி ஆசிரியர்களை விட உயர்ந்தவர் ஒரு தந்தை. வரலாற்று வினாடி வினா போட்டியில் நான் 3வது இடம் பெற்றபோது 2வது 1வது இடத்தையும் உன்னால் அடைய முடியும் என்றார் என் அப்பா. முதலிடம் வென்றதும் மாறாத புன்னகையுடன் இடங்கள் என்பது ஒரு பொருட்டே இல்லை, முயற்சித்தலே முக்கியம் என்றார். இயற்கையின் உன்னத படைப்பு தந்தையின் ஈடில்லா இதயம். தன் அன்பு மகளை குழந்தை பருவத்திலேயே பெரிய பெண் போல உணரச் செய்யும் தந்தைகள் வளர்ந்ததும் அவளிடம் காட்டும் அன்பால் சிறுமி போல உணரச் செய்கிறார்கள். என்னோடும் என் தம்பியோடும் புல் நிறைந்த தோட்டத்தில் தந்தை விளையாடுவார். அன்னை புற்களை மிதித்து விடாதீர்கள் என்பார். தந்தை எங்களை தலை கோதியபடி நாம் புற்களை வளர்க்கவில்லை, பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பார். தந்தைகள் எளியவர்கள். குறையா அன்பால் அவர்கள் ஹீரோக்களாக, சாகசக்காரர்களாக, கதை சொல்லிகளாக, கீதம் இசைக்கும் பாடகர்களாக மாற்றப்படுகிறார்கள். வெறும் உதிரம் உடலால் ஆனதில்லை தந்தை பிள்ளை உறவு. அது இதயங்களால் பிணைந்த உன்னத உறவு.
அதீத கனிவுடன் என்னிடம் நடந்து கொண்டதால் சந்தேகமே இல்லாமல் என் அப்பாவே உலகின் மிகப்பெரிய வீரராகிறார். வெற்றிகரமான தந்தையாக இருக்க எளிய விதி ஒன்றுதான். பிள்ளை வளரும் முதல் 2 வருடங்கள் பிள்ளையை கண்டுகொள்ளாதீர்கள். மக்களை, இந்த கான்டென்ட்டை எடுத்ததுக்கு பிரத்யேக காரணம் 2. 1, நீங்க கேட்டுக்கிட்டது. 2வது விஷயம், சினிமா மூலமாகவும் நம்மளோட அறிவை வளர்க்க முடியும். ஏன்னா அதில் இருக்க ஒரு சில சீன்ஸை மட்டும் எடுத்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணி பார்த்தா உண்மையான விஷயங்கள் நிறைய வந்துச்சு பாருங்க. இவ்வளவுதான். சினிமாவை வெறும் சினிமாவை மட்டும் பார்த்துட்டு போகாம அதை டீகோட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்க முடியும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ வாரிசோடு பொங்கலை நல்லா கொண்டாடுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.